சுவனப்பிரியன் தளத்துக்கு வரவேற்கிறேன். ஹிந்தி பாடத்தின் தொடரில் இப்போ புதிய பாடங்கள் சில பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆமினா சாவியை கொண்டு வர மறந்துவிட்டாள். ஆமினா சாவியை கொண்டு வர மறந்துவிட்டாள். ஆங்கிலத்தில் வரும்போது ஆமினா ஃபர்கெட் டு பிரிங் த கீஸ். ஆமினா ஃபர்கெட் டு பிரிங் த கீஸ். ஃபார்கெட் மறந்து விடுதல், பிரிங் த கீஸ் கொண்டு வருதல். ஆமினா ஃபர்கெட் டு பிரிங் த கீஸ். ஆமினா சாவியை கொண்டு வர மறந்து விட்டாள். அது ஹிந்தியில் வரும்போது எப்படி வருது பாருங்கள். ஆமினா சாவியா லேனா பூல் கயி. ஆமினா பெயர் சொல்லு. சாவியா சாவி, நம்ம கீ சாவி திறவுகோல் அப்படி தமிழில் சொல்கிறோம்ல, அதுதான் அது. லேனா எடுப்பதற்கு, கொண்டு வர. பூல்கயி மறந்துவிட்டாள். ஆமினா சாவியா லேனா பூல்கயி. ஆமினா ஃபர்கெட் டு பிரிங் த கீஸ். ஆமினா சாவியை கொண்டு வர மறந்துவிட்டாள். சரியா? அடுத்த படத்துக்கு போவோம். நெக்ஸ்ட் பாருங்க. 2. அவர் நேபாளத்தின் அரசர். அவர் நேபாளத்தின் அரசர். ஒரு சின்ன சிம்பிள் வேர்டு தான். ஹி இஸ் த கிங் ஆஃப் நேபாள். ஹி இஸ் த கிங் ஆஃப் நேபாள். வாஹ் நேபாள் கா ராஜா ஹே. வாஹ் அவர், அவன், நேபாள் பெயர் சொல்லு, நேபாள், நேபாள் கா நேபாளத்துடைய, ராஜா ஹே நேபாளத்தின் அரசர். ராஜா அரசர், நம்ம தமிழ்லையும் ராஜானே சொல்லுவோம். ஓகே. வாஹ் நேபாள் கா ராஜா ஹே. அவர் நேபாளத்தின் அரசர். ஹி இஸ் த கிங் ஆஃப் நேபாள். வாஹ் நேபாள் கா ராஜா ஹே. இல்லைன்னா ஓ நேபாள் கா ராஜா ஹே. பேச்சுவாக்கில் சொல்லும்போது, கிராமராக சொல்லும்போது வாஹ்னு வரும். வாஹ் நேபாள் கா ராஜா ஹே. அடுத்து பாருங்கள். 3. குமார் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சமையலறையை சுத்தம் செய்கிறார். குமார் ஆங்கிலத்தில் வரும்போது பாருங்கள், கிளீன்ஸ் த கிச்சன் எவ்ரி சண்டே. கிளீன் சுத்தம் செய்தல், கிச்சன் சமையலறை, எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிறும். சரியா? குமார் கிளீன் த கிச்சன் எவ்ரிடே. அது ஆங்கிலத்தில் மாறும்போது எப்படி வருது? குமார் हर रविवार को रोसी की सफाई करते हैं. அதாவது ரவிவார்னாக்க ஞாயிற்றுக்கிழமை, சண்டேன்னு சொல்கிறோம்ல ஆங்கிலத்தில், அது ரவிவார். ரசோய்க்குனாக்க கிச்சன்னு. ஆனால் அது பேச்சு வழக்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆங்கில வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க. किचन को सफाई. कुमार हर रविवार को किचन को सफाई करता है அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். குமார் ஹர் ரவிவார் கு ரசோய்க்கு சஃபாய் கர்த்தா ஹே. 2 வார்த்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரசோய்க்குனாக்க கிச்சன். 4 பாருங்கள். மக்கள் காய்கறிகளை கத்தியால் வெட்டுகிறார்கள். இது ஒரு காமன் வேர்டு. மக்கள் காய்கறிகளை கத்தியால் வெட்டுகிறார்கள். ஆங்கிலத்தில் பீப்புள் கட் வெஜிடபிள்ஸ் வித் நைஃப். பீப்புள் மக்கள், கட் வெட்டுதல், வெஜிடபிள்ஸ் காய்கறிகள், வித் நைஃப் கத்தியால். இது ஆங்கிலத்தில். அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது? லோக் चाकू से सब्जियां काटते हैं. लोग चाकू से सब्जियां काटते हैं. लोग மக்கள், चाकू से कत्तियाल, सब्जियां வெஜிடபிள்ஸ், काटते हैं அதாவது வெட்டுகிறார்கள். काटते हैं வெட்டுகிறார்கள். வித். இனி அடுத்த படத்துக்கு போமா. 5 பாருங்கள்.
மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தீபம் எரிகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தீபம் எரிகிறது. அது ஆங்கிலத்தில் வரும்போது எப்படி வருது? The lamp burns in the Madurai Meenakshi Amman temple. The lamp burns in the Madurai Meenakshi Amman temple. லேம்ப் அது தெரியும், தீபம், லைட்டு. பர்ன்ஸ் எரிகிறது, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அது தெரிஞ்ச விஷயம். அடுத்தாப்புல ஹிந்தியில் பாருங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் மந்திர் மே தீபக் ஜலா. மதுரை மீனாட்சி அம்மன் மந்திர், மந்திர்னா கோவில், மந்திர் மே கோவிலில், தீபக், தீபக்னா தீபம், அது தியான்னு சொல்லலாம், தியா ஜலா. மதுரை மீனாட்சி அம்மன் மந்திர் மே தீபக் ஜலா. 6 பாருங்க. இப்போது நாம் ஹிந்தி மொழி பேசலாம். இப்போது நாம் ஹிந்தி மொழி பேசலாம். Now we can speak Hindi language. Now இப்போது, நாம், we can speak பேசுதல், ஹிந்தி லாங்குவேஜ், ஹிந்தி மொழி. ஓகே, இனி அடுத்தது ஹிந்தியில் எப்படி மாறுது பாருங்க. அப் ஹம் ஹிந்தி பாஷா போல் சக்தே ஹேன். அப்னா இப்போது, ஹம்னா நாம், நாங்கள், நாம், ஹிந்தி பாஷா இந்தி மொழியை, போல் சக்தே ஹேன் பேசலாம். அப் ஹம் ஹிந்தி பாஷா போல் சக்தே ஹேன் இப்போது நாம் இந்தி மொழியில் பேசலாம். Now we can speak Hindi language. अब हम हिंदी भाषा बोल सकते हैं. अब இப்போது, ஹம் நாம், ஹிந்தி பாஷா இந்தி மொழி, பேசலாம், போல் சக்தே ஹேன். ஆங்கிலத்தில் நவ் இப்போது, நாம் we can speak பேசுதல், ஹிந்தி லாங்குவேஜ் இந்தி மொழியில், இப்போது நாம் இந்தி மொழி பேசலாம். அப் ஹம் ஹிந்தி பாஷா போல் சக்தே ஹேன். 7 பாருங்க. தண்ணீர் மற்றும் வெளிச்சமுள்ள இடத்தில் தாவரங்கள் நன்றாக வளரும். தண்ணீர் மற்றும் வெளிச்சமுள்ள இடத்தில் தாவரங்கள் நன்றாக வளரும், இது ஒரு வாக்கியம். அது ஆங்கிலத்தில் த பிளான்ட்ஸ் க்ரோ வெல் வேர் தேர் இஸ் வாட்டர் அண்ட் லைட். த பிளான்ட்ஸ் தாவரங்கள், க்ரோ வளருதல், க்ரோ வெல் நன்றாக வளருதல், வேர் எங்கு, தேர் இஸ் எ வாட்டர் எங்கு தண்ணீர் இருக்கிறதோ, வெளிச்சம் எங்கு, சூரிய ஒளி எங்கு படுகிறதோ அங்கு தாவரங்கள் நன்றாக வளரும். அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்க. जहाँ पानी और रोशनी होती है वहाँ புதே अच्छे से उठते हैं. இதில் வந்து புது வார்த்தை புதேனாக்க பிளான்ட்ஸு, தாவரங்கள், அது வந்து புதேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது ஜஹா எந்த இடத்தில், பானி தண்ணீர், और ரோஷ்னி தண்ணீரும் வெளிச்சமும், ஹோத்தி ஹே இருக்கிறதோ, வஹா அங்கு, புதே தாவரங்கள், அச்சேசே நல்லபடியாக, உடுத்தேகேன் நல்லபடியாக வளரும். புதே அச்சேசே உடுத்தேகேன் வெஜிடபிள் நல்ல முறையில் வளரும். ஓகேங்களா? தண்ணீர் மற்றும் வெளிச்சம் உள்ள இடத்தில் தாவரங்கள் நன்றாக வளரும். ஜஹா பானி और रोशनी होती है वहाँ புதே अच्छे से उड़ते हैं. இனி அடுத்தது 8வது பாடம் பாருங்க. சாப்பிடும் தட்டு கீழே விழுந்து உடைந்தது. சாப்பிடும் தட்டு கீழே விழுந்து உடைந்தது. ஈட்டிங் பிளேட் ஃபெல் டவுன் அண்ட் broke. ஈட்டிங் பிளேட் சாப்பிடும் தட்டு, ஃபெல் டவுன் கீழே விழுந்து, broke உடைந்தது. இப்போது அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். கானான சாப்பாடு நமக்கு தெரியும். கானைக்கு சாப்பிடும், தாலினா தட்டு, கானைக்கு தாலி, சாப்பிடும் தட்டு. கிர்கர்னா கீழே விழுந்து,
டுடுகை, டுடுகை உடைந்தது. சரியா? சாப்பிடும் தட்டு கீழே விழுந்து உடைந்தது. ஈட்டிங் பிளேட் fell down and broke. खाने की थाली गिरकर टूट गई. खाने की थाली गिरकर टूट गई. அந்த கிருன்னு நம்ம படிக்கக்கூடாது. கிர்கருங்கிறத கி சவுண்டு வரணும். அது ஆங்கிலத்தில் நம்ம எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால தான் ஆங்கிலத்தில் எழுதுறது. ஆங்கிலத்தில் எழுதுனா நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தமிழில் அதை சுட்டி காட்ட முடியாது. அதனால தான் அந்த வார்த்தைகளை போடுறது. அடுத்து பாருங்கள் 9. கவிஞர் கண்ணதாசன் பல கவிதைகளை எழுதியுள்ளார். கவிஞர் கண்ணதாசன் பல கவிதைகளை எழுதியுள்ளார். The poet Kannadasan has written several poems. The poet Kannadasan has written several poems. The poet கவிஞர் கண்ணதாசன் அது பெயர் சொல்லு. ரிட்டன் எழுதுதல், several poems பல கவிதைகள். அப்படியே வார்த்தைகள் சின்ன சின்ன பிரித்து பார்த்தோன்னா அப்படி வரும். அப்போது த பொயட் கண்ணதாசன் ஹேஸ் ரிட்டன் செவரல் போயம்ஸ். அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது பாருங்கள். கவி கண்ணதாசன் ने कई कविताएं लिखी हैं. கவி கண்ணதாசன், கவி ஹிந்தியில் கவி தான். கண்ணதாசன் ने कई பல கவிதைகள் लिखी है எழுதியுள்ளார். சரியா? கவி கண்ணதாசன் ने कई कविता लिखी है. கவிஞர் கண்ணதாசன் பல கவிதைகளை எழுதியுள்ளார். The poet கண்ணதாசன் has written several poems. கவி கண்ணதாசன் ने कई कविता लिखी है. இப்போ இந்த பாடம் முடிஞ்சு அடுத்த பாடத்துக்கு போவோம். இப்போது 10வது பாடம் பாருங்கள். கலவரம் வெடித்து போலீஸார் வரவழைக்கப்பட்டனர். கலவரம் வெடித்து போலீஸார் வரவழைக்கப்பட்டனர். A riot broke out and the police were brought in. A riot broke out and police were brought in. riot அந்த கலவரம். போலீஸார் பிராட்டின் வரவழைக்கப்பட்டனர். இப்போ அது ஹிந்தியில் மாறும்போது எப்படி வருது? டங்கா படக் கயா और போலீஸ் புலானி படி. டங்கானா ஹிந்தியில் கலவரம், ஆங்கிலத்தில் ரியோட். படக் கயா வெடித்தது. அவர் அதனால் போலீஸ் காவல்துறைக்கு புலானி படி வரவழைக்கப்பட்டது. ஜங்கா படக்கையா அவர் போலீஸ் புலானி படி. கலவரம் வெடித்ததால் போலீஸார் வரவழைக்கப்பட்டனர்.